கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாளுக்காய் எடுத்துக்கொண்ட வசனம் உன்னத பாட்டு 4வது அதிகாரம் 12வது வசனம். என் சகோதரியே, என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்திரிக்கப்பட்ட கிணறுமாயிருக்கிறாய். மணவாளியே என்று நம்மை பார்த்து அழைக்கும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு எப்பொழுதும் செவி கொடுப்போம். நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை பாதுகாக்கிற கர்த்தர் நம்மை வேலி அடைத்து பாதுகாக்கிறார். ஜீவ தண்ணீரை தருகிற ஆண்டவர் வற்றாத நீரூற்றாய் நம்மோடே கூட எப்பொழுதும் இருக்கிறார். நம் இருதயம் எப்பொழுதும் ஆண்டவருடைய இரத்தத்தால் முத்திரிக்கப்பட்டு இருக்கும்படியாய் நம்மை பூரணமாய் ஒப்பு கொடுப்போம். தீமையை நன்மையால் வெல்லுவோம். கண்ணீரை துடைக்கிற ஆண்டவர் கரத்தில் பூரணமாய் ஒப்பு கொடுப்போம். தனிமையை இனிமையாக மாற்றுகிற ஆண்டவரை பற்றி கொள்வோம். அவர் மட்டுமே நமக்கு துணை. எனவே மாறாத அந்த அன்பை தரும் ஆண்டவரிடம் நம்மை பூரணமாய் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், வழி நடத்துவார். ஜெபிப்போமா? ஜீவிக்கதான் நல்ல இயேசுவே, இந்த அருமையான நாளுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை பாதுகாக்கிற கர்த்தர், எங்களுக்கு துணையாயிருக்கிற தேவன் ஆண்டவரே, எப்பொழுது எங்களுக்கு கூட இருக்கிறபடியால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஐயா, நீரே பாதுகாத்துக்கங்க, பலப்படுத்துங்க. எப்பொழுதும் உம்முடைய இரத்தத்தால் முத்திரிக்கப்பட்டவர்களாய் ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்தாவியை பெற்றவர்களாய் உமக்காய் வாழ எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை அதிகப்படுத்தும். சிறியோர் முதல் பெரியோர் வரை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக்குங்க, இரத்த கோட்டைக்குள் மறைத்து கொள்ளுங்க. உடைய கிருபை ஒவ்வொரு நாளும் தாங்கப்பா. நன்மையும் கிருபையும் எங்களை தொடரும்படியாய் கிருபை செய்யுங்க. எங்கள் கண்ணீரெல்லாம் துடைக்கிற கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறபடியால் ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் ஜெயம் தருகிற கிறிஸ்துவா இருக்கிறபடியால் நன்றி ஆண்டவரே. நீரே பாதுகாத்துக்குங்க, பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென்.